ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய போர்ட்ஃபோலியோ தான், என்னுடைய அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தேன்னா 12,000, அதாவது வந்து 11,800 ருபீஸ். இந்த இயர் வந்து 12,000 வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கேபிட்டல் வந்து வச்சு இந்த வீக்கில் வந்து 3 ட்ரேடிங் டேஸ் இருந்தது. ஸோ ஹாலிடே போக அந்த 3 ட்ரேடிங் டேஸ்லேயுமே வந்து ட்ரேட் பண்ணி நாம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எல்லா நாளுமே வந்து நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 4,000 சம்திங் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. ஸோ அதிலிருந்து நான் வந்து ஒரு 4,000 ருப்பீஸை வந்து நான் வந்து ஒரு சேஃபாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நாம் வந்து ஒரு சிம்பிள் கேபிட்டல் வச்சு தான், அதாவது வந்து இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவுமே வந்து 10 to 15Kக்குள்ளே கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷோ பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து ஒரு 4,000 ருப்பீஸை வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம். இது வந்து 21 ஏப்ரல் அன்னைக்கு நமக்கு வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,600 ருப்பீஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் ட்ரேடிங் டேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான கேபிட்டலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஹோல்டு பண்ணுறோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ நம்ம எதுக்காக வந்து இப்படி வீக்லி அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடாக இருந்துக்கணும். அதாவது வந்து நம்ம எப்போ வேணால் மைண்ட் செட் வந்து நமக்கு மாறும். எப்போ வேணால் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 3,000 ருப்பீஸ் ப்ராஃபிட் பண்ணி வித்ட்ரா பண்ணியிருந்தோம். செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 7,000 ருப்பீஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணியாச்சு. தேர்ட் வீக், அதாவது வந்து இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4,000 ருப்பீஸ் வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் என்ன கேபிட்டல் வச்சுருந்தோமோ 11,000 சம்திங் வந்து கேபிட்டலோட இந்த ஒரு சேலஞ்சிங் மாதிரி ஸ்மால் கேபிட்டலை வச்சு எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேபிட்டலையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டபுள் பண்ணியாச்சு. இதோட வந்து ஒரு 11 ட்ரேடிங் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த 11 ட்ரேடிங் டேஸ்லையுமே வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மந்த்லி டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வச்சுருந்த 10 to 11K கேபிட்டலுக்கு வந்து 5K, அதாவது வந்து 5,000 ருப்பீஸ் வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 3 மடங்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு டார்கெட் வச்சதுனால நம்மளால் வந்து என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான ஒரு க்ரீடினஸும் இல்லாமல் ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. இதுவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நம்ம வந்து நம்மளுடைய கேபிட்டலை ஒரே நாளில் டபுள் ஆக்கணும், அல்லது வந்து நம்ம அதில் 50% ஒன் டேலே வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணியிருப்போம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருக்கும் பொழுது நம்ம அதை நோக்கி என்ன பண்ணுவோன்னா அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பொசிஷன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அல்லது வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இன்றைக்கி ஒரு 2,000 ருப்பீஸ் ப்ராஃபிட் வந்துன்னா நமக்கு வந்து 10,000 வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே என்ன பண்ணுவோன்னா ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்போம். அல்லது வந்து நம்ம டார்கெட்டை புக் பண்ணாமல் இன்னும் மார்க்கெட்டு மேலே போகும், நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஹோல்டு பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய லாஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா வழிவகுக்கும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். க்ரீடினஸ் இல்லாமல் சின்னதாக நம்ம ஆசைப்பட்டோம். மார்க்கெட் வந்து நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கெல்லாம் நமக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் கேபிட்டலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரேட் பண்ணி அக்குமுலேட் பண்ணும்பொழுது நம்மளால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அதாவது வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சின்னதாக அக்குமுலேட் பண்ணணுன்னா
ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம ஒன் டே பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணுவோம். அதை விட்டுட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட்டில் அதாவது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று தெரியும். அதாவது வந்து தங்க முட்டை போடுற வாத்துடைய ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு க்ரீடினஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.